நேபாளத்தில் இன்று இடம்பெற்ற மிக பெரும் வெள்ளப்பெருக்கு உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கிறது. இதுவரைக்கும் கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் 95 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதாவது 95 பேருடைய உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் 384 பேரை காணவில்லை என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேடுதல் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. எனவே இன்றைய இந்த வெள்ளப்பெருக்கு சம்பவத்தில் என்னதான் நடந்திருக்கிறது என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அதாவது நேபாளம் இருக்குத்தானே, நேபாளம் தெரியும் உங்களுக்கு, நிறைய மலைகள், மலை கிராமங்கள் உள்ள ஒரு பகுதி தான் நேபாளம். அங்கே ஏராளமான ஆறுகள், அதுக்கு பிறகு பனி மலைகள் என்று சொல்லி பனி மலைகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் நேபாளம். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால திபெத் என்ற ஒரு நாடு இருக்குத்தானே, அந்த திபெத்துக்கும் நேபாளத்துக்கும் இடைப்பட்ட அந்த எல்லை பகுதி ஆகலும் ஃபுல் அண்ட் ஃபுல் மலை பிரதேசம். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு சுற்றுலா பயணிகள் அதிகம் வந்து போகிற இடம். உலகம் முழுக்க இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து போகிற இடம்தான் அந்த குறிப்பிட்ட பகுதி, அந்த எல்லையோர பகுதி. அதில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தினுடைய பேர் தான் ரசுவா என்று சொல்லப்படுற ஒரு மாவட்டம். இந்த மாவட்டம் கூட சுற்றுலா பயணிகள் ஏராளமாக வந்து போகக்கூடிய ஒரு மாவட்டம். நேபாளத்தினுடைய டூரிசம் இருக்குத்தானே, அந்த டூரிசத்திலே இந்த ரசுவா மாவட்டம் ஒரு மிக முக்கியமான இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாராவது நேபாளத்துக்கு டூர் போய்க்குள்ள எங்கே போகலாம் என்று கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதலாவது பதிலே ரசுவா மாவட்டமாக தான் இருக்கும். என்னென்னு சொன்னால் அவ்வளவு முக்கியமான ஒரு மாவட்டம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 8:40க்கும் 9 மணிக்கும் இடைப்பட்ட ஒரு டைமில் காலமை, அதாவது நேபாள நேரத்துக்கும் இலங்கை இந்திய நேரத்துக்கும் இடையில ஒரு 15 நிமிஷம் தான் வித்தியாசம். 15 நிமிஷம் நேபாளம் முன்னுக்கு இருக்குது, இலங்கையும் இந்தியாவும் 15 நிமிஷம் பின்னுக்கு இருக்குது. அப்போ காலமே 8:40லேருந்து 9 மணி வரையான இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீரென்று ஒரு ஆற்றுல, அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆறு, அந்த ஆற்றினுடைய பேர் போட்டே கொஷி என்று சொல்லப்படுறது. போட்டே கொஷி என்று சொல்லப்படுற ஆடு திடீரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளப்பெருக்கு அங்கே இருந்த கட்டிடங்கள், வாகனங்கள், ஊர்கள் எல்லாம் அடித்து கொண்டு போயிட்டு பெரிய ஒரு பேரழிவை ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள ஏற்படுத்தி விட்டுது. அதில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமானவர்கள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டு கட்டிடங்கள் எல்லாம் உடைச்சு அப்படியெல்லாம் வெள்ளத்தில் இழுத்து கொண்டு போயிட்டு வாகனங்கள்ல இருந்து எல்லாமே, வீடுகள்ல இருந்து எல்லாமே வெள்ளத்தில் திடீரென்று ஒரு சுனாமி அப்படி இருக்கும். அப்படித்தான் நாங்கள் சரியா சொல்லணும். திடீரென்று ஏற்பட்ட ஒரு சுனாமி என்று சொல்லலாம். ஆனால் ஆற்றுல ஒரு சுனாமி உண்டு. அப்போ அதில் 384 பேரை காணல் என்று சொல்லப்படுகிறது. இதில் தனியாக நேபாள் நாட்டு மக்கள் மட்டுமில்லாமல் அந்த பகுதிக்கு சுற்றுலா வந்திருந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 384 பேரில் 93 பேர் மட்டும்தான் நேபாள் நாட்டுக்காரர்கள். மிச்சம் 291 பேர் வெளிநாட்டவர்கள். வெளிநாட்டவர்கள் சொன்னால் இங்கே யூகேலேருந்து போனாக்கள், அமெரிக்காலேருந்து போனாக்கள், மிக முக்கியமாக இந்தியாவிலேருந்து போனாக்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருந்து, சென்னையில இருந்து, மதுரையில இருந்து, இன்னும் நிறைய ஊர்களில் இருந்து போயிருக்கிறார்கள். அதாவது அங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் ஏஜென்சி 3 வாகனங்களை ஒழுங்கு செய்து அந்த 3 வாகனங்களையும் பொதுமக்களை ஏற்றி கொண்டு, டூரிஸ்ட்டை ஏற்றி கொண்டு போனதாக சொல்லப்படுகிறது. அந்த 3 வாகனங்களில் ஒரு வாகனம் தான் இப்போ மீட்கப்பட்டிருக்கிறது. அதில் போனவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். மற்ற 2 வாகனங்களுக்கும் என்ன நடந்ததே தெரியல. அது அடுத்த ஒரு பெரிய துயரத்தை உருவாக்கி இருக்கிறது. எனவே இந்தியர்கள், பிரித்தானியர்கள், அமெரிக்கர்கள் உட்பட பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இதிலே பாதிக்கப்பட்டிருப்பதாக, காணாமல் போயிருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போ மீட்கப்பட்டிருக்கின்ற இந்த 95 உடல்களை அடையாளம் காணுகின்ற நடவடிக்கையில் நேபாளிய அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு இந்த வெள்ளப்பெருக்கு அப்படியே வேகமாக அடிச்சு கொண்டு போய் இன்னும் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய திரிசூலி என்று சொல்லப்படுற ஆறு, நாங்கள் எல்லாம் ஏற்கனவே கேள்விப்பட்ட ஆறு தான் திரிசூலி என்று சொல்லப்படுற ஆறு, அதில் கலந்து பிறகு அதிலேயும் பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இப்படியான ஒரு பெரிய ஒரு பேரழிவு ஒரு குறுகின நேரத்தில் நடந்து ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால், ஆற்றுல வெள்ளப்பெருக்கு வர்ற அளவுக்கு அவ்வளவுக்கு மழை பெய்ததா அந்த பகுதியில்னு சொன்னால், கடந்த 2-3 நாட்களாக மழையே பெய்யலை. ஆனால் திடீரென்று வந்த வெள்ளம், யாருமே எதிர்பார்க்காத வெள்ளம். அப்போ என்ன நடந்திருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு நேபாள பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக காரசாரமான விவாதங்கள் எல்லாம் போனது. அப்போ அதில் துறை சார்ந்த அமைச்சர்கள் சொல்லிக்கணும் என்னென்னு சொன்னால், அந்த பகுதியில் ஒரு நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டதா. அப்போ சின்ன அளவில் 4.4 புள்ளி அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டு இந்த பனிப்பாறைகள் உடைஞ்சு வேகமாக வந்ததா சொல்லப்படுது. மலை உச்சியில் பனிப்பாறைகள் இருக்குன்னு தானே, அது திடீரென்று கீழே சறுக்கி விளையக்குள்ள ஆற்றுக்குள்ளாம விழுந்திருக்கு போல இருக்கு. அப்போ ஆற்றுக்குள்ளே விழுந்த உடனே
வேகமாக வந்து அணைக்கட்டுகள் குறுக்க இருந்த பாதுகாப்பு எல்லாத்தையும் வந்து உடைச்சு விட்டோன்னு என்ன நடக்கும், தண்ணி வந்து வேகமாக பாய ஆரம்பிக்கும். அதுவும் மலை பிரதேசம் என்று சொன்னால் இப்போ உயரத்திலிருந்து தண்ணி விரைக்குள்ள கட்டம் கட்டமாக கீழே இறங்கும் போது இன்னும் வேகம் அதிகரித்து திடீரென்று பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கா வந்திருக்கும். அதுதான் நடந்திருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது. ஆனால் அது சரியான காரணமானு தெரியல. விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டு வருது. ஏன்னு சொன்னா இது வந்து ஏதாவது ஒரு சதிச்செயலா கூட இருக்கலாம் தானே. இப்போ ஒரு அணைக்கட்டை வந்து உடைச்சு விட்டாச்சு தானே பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும். எனவே ஒரு சதிச்செயலா அல்லது இயற்கையாக நடந்த ஒரு விஷயமான்னு சொல்லி இப்ப விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த ரஷ்வா மாவட்டம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தரமட்டத்திலிருந்து 1950 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாம். அவ்வளவு உயரத்தில் இருக்கக்கூடிய மாவட்டம். வெப்பநிலை பாத்தீங்கன்னு சொன்னா வருஷம் முழுக்கவே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வெப்பநிலை இருக்குமாம். 5 பாகை 6 பாகை 4 பாகை இந்த ஒரு வெப்பநிலை தான் இருக்கும். என்ன சொன்னா மலைப்பகுதி தானே. எனவே விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. இந்த சம்பவம் உலகம் முழுவதும் மிக பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது. சர்வதேச அணு ஆற்றல் நிறுவனம் IAEA என்று சொல்லுவோம். அந்த நிறுவனத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் ஈரானுக்குள் வந்து ஆய்வு செய்வதை ஈரான் தடுத்திருக்கிறது. அதாவது ஈரானினுடைய அணு ஆராய்ச்சி நிலையத்தினுடைய தலைவர் இருக்காரு தானே, அவருடைய பேர் வந்து முகமது இஸ்லாமி. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, இப்போதைக்கு சர்வதேச அணு ஆற்றல் முகமை நாட்டுக்குள்ள வரையிலாது வந்து ஆய்வுகள் செய்யறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி. என்னென்னு சொன்னா, சர்வதேச அணு ஆற்றல் நிறுவனம் வந்து கேட்டிருக்கு நம்ம ஈரான்கிட்ட, அந்த தாக்குதல் நடந்த இடங்கள் இருக்குது தானே. ஏன்னு சொன்னால் அமெரிக்கா வந்து நிறைய இடங்களை இலக்கு வச்சு தாக்குதல் நடத்தினது தானே. அந்தந்த இடங்களை வந்து நாங்கள் முதற்கட்டமாக ஆய்வு செய்கிறோம், அதுக்கு பிறகு ஏனி ஆய்வுகளை செய்கிறோம்னு சொல்லி கேட்டது. அதுக்கு தான் ஈரான் வந்து அடியோட மறுப்பு சொல்லியிருக்குது. இல்லை அந்த பகுதிக்கு போகிறதுக்கு உங்களுக்கு அனுமதியே கிடையாது. எதுக்கு இப்போ வந்து நீங்கள் ஆய்வு செய்ய விரும்புறீங்கன்னு சொன்னால், அமெரிக்கா சொல்லித்தான் நீங்கள் வாரீங்க. அமெரிக்கா வந்து பின்னுக்கிறது தூண்டி இருக்குது. ஏன் அமெரிக்கா வந்து சர்வதேச அணு ஆற்றல் நிறுவனத்தை பயன்படுத்தி, இது வந்து ஈரானுடைய குற்றச்சாட்டு, ஈரான் தான் சொன்னது. அதாவது ஏன் அமெரிக்கா வந்து அதை விரும்புதுன்னு சொன்னால், சர்வதேச அணு ஆற்றல் நிறுவனத்தை பயன்படுத்தி ஆய்வு செய்ய விரும்புதுன்னு சொன்னால், தாக்குதல் நடத்தியிருக்கிறோம், அந்த தாக்குதல் வந்து சரியா நடந்திருக்கா, சரியான இடத்துல போயிட்டு குண்டுகள் விழுந்திருக்கா, எப்படி வெடிச்சிருக்குது, எவ்வளவு சேதத்தை உருவாக்கியிருக்குன்னு சொல்லி அந்த தாக்குதலுக்கு பிறகு ஒரு மதிப்பீடு ஒன்று சேர்த்தானே வேணும். அந்த மதிப்பீட்டில் தான் தெரிய வரும் தாக்குதல் வந்து எவ்வளவு துல்லியமாக நடந்திருக்குது, என்ன குண்டு எந்த ரேஞ்சில் அடிச்சா போய் விழுமென்று சொல்லி எல்லாம் பார்க்கத்தானே வேணும். எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆய்வை செய்யறதுக்கு தான் இப்போ IAEA வந்து அவர்கள் அனுப்புகிறார்களே தவிர, அமெரிக்கா அனுப்புதே தவிர, மற்றும்படி ஈரானிட்ட இருக்கக்கூடிய அணுசக்தியை வந்து ஆய்வு செய்கிறது இவர்களுடைய நோக்கம் கிடையாது. இவர்கள் வாரதை வந்து புலனாய்வு தகவல்களை சேகரித்து கொண்டு போயிட்டு அமெரிக்காட்ட கொடுக்கத்தான் என்று சொல்லி ஈரான் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. ஈரானினுடைய அணுசக்தி நிறுவனத்தினுடைய தலைவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதனால இப்போதைக்கு சர்வதேச அணு ஆற்றல் முகமை ஈரானுக்குள் வந்து ஆய்வு செய்வதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று சொல்லி ஈரான் அறிவித்துள்ளது. அதே வேளையில் ஈரானினுடைய இராணுவ பேச்சாளர் வெளியிட்டுள்ள மற்றொரு முக்கியமான தகவல் என்னென்னு சொன்னா, அதாவது போரின் காரணமாக பாதிக்கப்பட்ட சகல கட்டுமானங்களும் இப்பொழுது மீள கட்டி அமைக்கப்பட்டிருக்கின்றன. இது முதலாவது. இரண்டாவது வந்து போரில் இழக்கப்பட்ட ஆயுதங்கள் இப்பொழுது மீள் நிரப்புகை செய்யப்பட்டுள்ளன. அதாவது எல்லா ஆயுதங்களையும் நாங்கள் உற்பத்தி செஞ்சு ரெடியா வச்சுக்கிறோமப்பா, எதெல்லாம் வெளியில் எடுத்துக்கொண்டே பாவிச்சோமோ அவளாம் வந்து ரீஸ்டாக் பண்ணி வச்சுட்டோம் என்று சொல்லி ஈரானுடைய இராணுவ பேச்சாளர், அவருடைய பேர் வந்து முகமது அக்ரமானி, அவர் தான் சொல்லியிருக்கிறார் இப்படி ஒரு கருத்தை. இதுக்கு முதலும் பார்த்தீங்கன்னு சொன்னால், சண்டைக்கு நடுவில் வந்து ஒரு குறுகின காலம் சமாதான காலம் இருந்தானே, அந்த சமாதான காலத்தை வந்து ஈரான் சரியான முறையில் பயன்படுத்தி வேக வேகமாக ஆயுத உற்பத்திகளில் ஈடுபட்டது, ட்ரோன் உற்பத்திகளில் ஈடுபட்டது, அதுபோல வெளிநாடுகளிலிருந்து தேவைப்படுகின்ற பொருட்களை இறக்குமதி செய்தது என்று சொல்லி சொல்லப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், தாங்கள் முற்றுமுழுதாகவே எல்லாத்தையும் வந்து மறுசீரமைத்துள்ளோம் என்று சொல்லி ஈரானுடைய இராணுவ பேச்சாளர் சொல்லியிருக்கின்றார். அதே வேளையில் மற்ற பக்கம் அமெரிக்காவினுடைய தடைகள் வந்து பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியிலான தடைகள் வந்து இப்பொழுது நடைமுறையில் இருப்பதாகவும், நாங்கள் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அவசரப்படவில்லை என்று சொல்லியும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார். இன்றைக்கு புதன்கிழமை காலை செய்தியாளர்களிடம் பேசும்போது ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், ஈரானோட வந்து இப்போதைக்கு நாங்கள் ஒப்பந்தம் போடுற ஐடியா எங்களுக்கு இல்லை, அதுக்கு நாங்கள் அவசரப்படவும் இல்லை, அது எங்களுக்கு தேவையும் இல்லை என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். எனவே ஆறுதலாக பார்த்துக்கொள்ளலாம் என்ற மாதிரி. அதுக்கு என்ன காரணம் என்று தெரியல, இருந்தாலும் ட்ரம்ப் வந்து இப்படியான ஒரு கருத்தை இன்று வெளிப்படுத்தியுள்ளார். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.